இதே வாரிசு வந்து அடையாளம் காட்டும் போது கலைஞர்னா திமுக ஏத்துக்கிறாங்க, ஸ்டாலினா ஏத்துக்குவாங்க. அடுத்து உதயநிதினா எல்லாரும் யாரு, துரைமுருகன்லேருந்து KN நேருலேருந்து பொன்முடியிலேருந்து பெரியசாமிலேருந்து TR பாலு 86 வயசுன்னு நினைக்கிறேன், TR பால்லேருந்து அத்தனை பேரும் ஓகே எங்களுக்கு இவர் தான் தலைவர். அடுத்து இன்பநிதி வந்து அவரு தான் தலைவர். மக்கள் என்ன பலவீனத்தை வச்சிருக்கிறாங்களோ அவங்க மன ரீதியா அதை பயன்படுத்தி நீங்க மகனை கொண்டு வரீங்க. வைகோ அவர்கள் அதிருப்தி தெரிவிச்சா அந்த காரணத்தை காமிச்சு கொலைப்பழி சுமத்தி வைகோ பால்சி வெளியனுப்பினார். அவர் சொன்னது வாரிசு அரசியல் கொண்டு வர பாக்குறாரு பேரறிஞர் அண்ணா கட்சியில அப்படின்னு அவ்வளவு மூச்சை பிடிச்சி போராடினவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு, ஸ்டாலினை நான் மீண்டும் முதலமைச்சர் ஆக்காம என் உயிரே போவாது. சன் பிக்சர்ஸ் அப்போ கொண்டு வந்தாங்க தெரியுமா, இன்னொரு பக்கம் கேபிள் டிவி. அந்த நேரத்தில் என்னாச்சு, 2006 இவர் வந்து இலவச வண்ணத்துறைக்கு கலர் டிவி கொடுத்தாச்சு. கலர் டிவி எல்லாருக்கும் கொடுத்து கூட 2011 தேர்தலில் எதிர்கட்சியாக கூட வர முடியும். சார், கலைஞர் கருணாநிதி அவர்களோட இந்த வம்சாவளி அப்படின்னு வந்து பார்த்தா அவருக்கு 3 மனைவி வந்து இருந்தாங்க. ஸோ இவங்க எல்லாரோட இந்த மகன்கள் அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து இப்போ அடுத்த நெக்ஸ்ட் ஜென்ரேஷனாக இருக்கக்கூடிய இவங்க எல்லாருமே சினிமா, அரசியல் அப்படி இல்லாமல் ஒரு 2-3 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் சிஸ்டர்ஸில். இப்போ கலைஞர் இது ஸ்டாலின் அவர்களோட தங்கை வந்து இருக்காங்க. பட் இவங்க ப்ரைவேட் லைஃப்பில் வந்து இருந்தாலும் வர்த்தக ரீதியிலையும் தொழில் ரீதியிலையும் மிகப்பெரிய அளவில் பிஸ்னஸ் தான் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செட் ஆஃப் இந்த ஜென்ரேஷன்ஸை வந்து இப்படியே இவங்க தொடர்ந்து வர்றதுக்கான காரணம் வந்து என்ன, கட்சியையும் இப்படி பிடிச்சி வந்து வச்சுக்கிறாங்க, மற்ற துறைகளையும் கைப்பற்றி வந்து வச்சுருக்காங்க. இது ஓய மாட்டேங்குது. இப்போ அடுத்த ஜென்ரேஷனுக்குமே அடித்தளம் வந்து போட்டாங்க. இன்பன் உதயநிதி அவங்கள வந்து லான்ச் எல்லாம் வச்சு வந்து பண்ணி இவங்களோட அந்த மொத்த டார்கெட் என்னவா தான் வந்து இருக்குது. இன்னுமே வாரிசு அரசியல் அந்த விஷயம் வந்து ஜெயிக்கும்னு நீங்கள் வந்து நினைக்கிறாங்களா? நம்ம மனித பிறவி உலகியல் ரீதியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வாரிசு அப்படின்னா அது ஒரு சாஃப்ட் சென்ஸு எல்லாருக்கும் இயற்கையாக இருக்குது. அது இப்போ இந்த கட்சின்னு இல்லை, இப்போ காங்கிரஸ் எடுத்தாலும் சரி, எந்த கட்சி எடுத்தாலும் சரி, நிறைய கட்சிகள் பார்த்திங்கன்னா வாரிசு இருக்கிற கட்சிகள் அப்படியே இருந்துனுக்குது. வாரிசு இல்லாத கட்சிகள் நிற்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ அதிமுக எடுத்துக்கோங்க, இதே வாரிசு வந்து அடையாளம் காட்டும் போது கலைஞர்னா திமுக ஏற்றுக்கிறாங்க, ஸ்டாலினா ஏற்றுக்குவாங்க. அடுத்து உதயநிதினா எல்லாரும் யார், துரைமுருகன்லேருந்து KN நேருலேருந்து பொன்முடியிலேருந்து பெரியசாமிலேருந்து TR பாலு 86 வயசுன்னு நினைக்கிறேன், TR பால்லேருந்து அத்தனை பேரும் ஓகே எங்களுக்கு இவர் தான் தலைவர். அடுத்து இன்பநிதி வந்து அவரு தான் தலைவர். இப்போ இந்த இயற்கையாக வந்து வருது. அதே வந்து ஒரு விவசாயி, சாதாரண கடைக்கோடி விவசாயியாக இருந்து அவர் MLA ஆகி MP ஆகி மினிஸ்டர் ஆகி முதலமைச்சர் ஆகி இன்றைக்கு எதிர்கட்சி தலைவராக இருந்தார்னா அவரை ஏற்றுக்க மாட்டோம் சீக்கிரத்தில். எல்லா இடத்துலையும் இயற்கையாக இந்த மனநிலை இருக்குது. வாரிசு அடையாளம் இல்லைன்னா சீக்கிரத்தில் ஏற்றுக்க முடியாது. இப்போ இந்த ஒரு மனநிலையை வச்சுட்டு தான் திமுக விளையாடுது. இப்போ நீங்கள் வாரிசுன்னு சொல்லும்போது என்னென்னா எல்லா கட்சியிலையும் வாரிசு இருக்கும், அதிமுகவில் கூட இருக்கலாம். என்னென்னா விதிவிலக்காக ஏதோ ஒரு இடத்துல இருக்கும், டிசைடிங் ஃபேக்டராக இருக்காது. அது அப்பா பையனுக்கு கொடுக்குறது, தாத்தா பேரனுக்கு கொடுக்குறது, அண்ணன் தங்கச்சி கொடுக்குறது, இந்த மாதிரி இருக்காது. பரிந்துரை பண்ணலாம், அவ்வளோதான். டிசைடிங் ஃபேக்டர் தலைவர் தான் இருப்பார். அது இப்போ திமுகவில் அதுதான் பெரிய சிக்கல். பெரிய சிக்கல் என்னென்னா, இப்போ ஒரு கட்சி இருக்குது, தலைவர் மறைஞ்சிடுவார். அப்போது தொண்டர்கள்லாம் உணர்வுபூர்வமாக சேர்ந்து அவருடைய பையனையோ அவருடைய பொண்ணையோ எடுத்துகிட்டு வர பார்ப்பாங்க. இது உணர்வுபூர்வமாக இருக்குது. ஆனால் அவர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அடையாளம் காட்ட மாட்டார் பெரிய அளவில். ஆனால் திமுகவில் அப்படி இல்லை. முதல்ல எடுத்துகிட்டு வந்து அவங்கள கொஞ்சம் முன்னாடி நிறுத்தி அடையாளம் காட்டி. ஆனால் என்ன சொல்லுவாங்க தெரியுமா, இது வந்து மக்கள் தானே தேர்ந்தெடுக்கிறாங்க. இது ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. மக்கள் எதை வச்சு தேர்ந்தெடுக்கிறாங்க? மக்கள் வந்து கட்சி, சின்னம், தலைவர், இந்த 3 அடையாளம் தான். இப்போ நீங்கள் உதயநிதி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் மக்கள் தானே அவரை தேர்ந்தெடுத்தாங்க. இப்போது அவருக்கு A ஃபார்ம் B ஃபார்மில் சைன் போட்டது யார்? ஸ்டாலின் தானே போடணும். இப்போ துரைமுருகன் மகனை துரைமுருகன் வந்து பரிந்துரை தான் பண்ண முடியும், ஐயா கதிரானந்து கொடுங்கன்னு. முடிவு எடுக்கக்கூடிய இடத்துல இருக்குது, அவங்க அப்பா கிடையாது, தலைவர் தான் இருக்கிறார். அது வந்து நேரடி வாரிசுன்றது கிடையாது. ஆனால் இது வந்து எப்படின்னா நேரடி வாரிசு. அவர் தானே சைன் போடணும், A ஃபார்மில் B ஃபார்மில் சைன் போட்டு கொடுத்துறாரு. அந்த இடத்துல உதயநிதி நிற்கல்னா வேறு யார் நின்றாலும் தோற்றுருவாங்களா திமுக சார்பா? அப்போ உதயநிதி நிறுத்தினது யார்? இப்போ இதுதான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்ன பலவீனத்தை வச்சிருக்கிறாங்களோ அவங்க மன ரீதியாக அதை பயன்படுத்தி நீங்கள் மகனை கொண்டு வரீங்க. அதுதானே முக்கியம்.
நீங்கள் அதனால் மக்கள் தானே தேர்ந்தெடுத்தாங்க. மக்கள் யாரை நிற்க வச்சாலும் தேர்ந்தெடுப்பாங்களே மக்கள். நீங்கள் நடமாடும் பல்கலைக்கழகம் நாவலர் நெடுஞ்செழியன் மயிலாப்பூர் தொகுதியில் நிற்கிறார். 4 அணியாக பிரிஞ்சு போய் ஜெயலலிதா மாவட்டம் பிரிஞ்சு போய் நிற்கிறார். எவ்வளோ ஓட்டு வாங்கினார் தெரியுமா? 400 ஓட்டுன்னு நினைக்கிறேன். அவருக்கு எதிராக சுயேட்சையாக நின்றார் நம்ம இவர் எஸ்வி சேகர். அவர் டபுள் மடங்கு 800 ஓட்டு வாங்கிட்டார். அவர் சொன்னார், நடமாடும் பல்கலைக்கழகத்தோட நான் டபுளாக வாங்கிட்டேன்னார். அதே நாவலர் நெடுஞ்செழியன் பேரறிஞர் அண்ணாவால் தம்பி வா தலைமையேற்கவான்னு சொன்ன நெடுஞ்செழியன் 4 அணியில் நிற்கும்போது தென்னைமரை சின்னத்திலேயே பனைமரை சின்னத்தில் நிற்கும்போது அவர் வாங்கினது 400 ஓட்டு என்னமோ. ஒரு 3 மாதத்தில் ஜெயலலிதா மாட்டை சேர்ந்துட்டார், வருத்தம் தெரிவிச்சு. அவர் 6 மாதத்தில் தேனியில் நிற்க வைக்கிறாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் 40,000 ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார் அவர். அப்போ தலைவருக்கு சின்னத்துக்கு கட்சிக்கு தான் ஓட்டு வழிய தனி நபருக்கு கிடையாது. அப்போ அந்த தனி நபரை உங்கள் மகனாக நீங்கள் தான் அடையாளப்படுத்துறீங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அவருக்கு அமைச்சர் கொடுத்தது யார்? மக்களாக கொடுத்தாங்க. துணை முதலமைச்சர் கொடுத்தது யார்? மக்களாக கொடுத்தாங்க. அதுதானே ப்ரொமோஷன், அவ்வளோதான். அது நேரடி ப்ரொமோஷன் தான், அவ்வளோதான் அடையாளம். இதுதான் இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா அடுத்த தலைமுறைக்கு கிளியரன்ஸ் கொடுக்கறதுக்காக ஒரு தவறு செய்கிறாங்க. என்ன தவறுனா, எல்லா மாவட்ட செயலாளர், எல்லா எம்எல்ஏ, எல்லா எம்பிக்கள் பெரும்பாலானவங்க அவங்க பிள்ளைங்களுக்கு சீட்டு கொடுத்துட்றாங்க. திமுக அதை செய்யுது. எதுக்குன்னா அடுத்த வாரிசுக்கு கிளியரன்ஸ், நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் கையில் இருக்கணும். வட்ட செயலாளர் பையன் வட்ட செயலாளர் இருக்கலாம், ஒன்றிய செயலாளர் பையன் ஒன்றிய செயலாளர் இருக்கலாம், எம்எல்ஏ பையன் எம்எல்ஏவாக இருக்கணும், எம்பி பையன் எம்பியாக இருக்கணும், மாவட்ட செயலாளர் பையன் மாவட்ட செயலாளர். இது என்ன வாரிசு அரசியல்? இல்லாமல் வாரிசு அரசியலும் இல்லை, ஒட்டுமொத்த நாடும் மன்னராட்சி கீழே போகிற மாதிரி இருக்கும். இது எவ்வளோ பெரிய தவறு இது. எங்கேயோ விதிவிலக்காக 1-2 இருக்கும், இல்லைன்னு சொல்ல, எல்லா கட்சியிலையும் இருக்கும், 1-2 இருக்கலாம். ஆனால் இது எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, அந்த வாரிசு அரசியல் ஸ்டாலினை கொண்டு வராருன்னு சொல்லிட்டு தான் வைகோ அவர்கள் அதிருப்தி தெரிவித்தா, அந்த காரணத்தை காமிச்சு கொலைப்பழி சுமத்தி கருணாநிதி வெளியே அனுப்பினார். வைகோபால் சார் வெளியே அனுப்புனா அவர் சொன்னது, வாரிசு அரசியல் கொண்டு வர பார்க்குறாரு பேரறிஞர் அண்ணா கட்சியில் அப்படின்னு அவ்வளோ மூச்சை பிடிச்சி போராடினவர் இன்னைக்கு என்ன சொல்கிறாரு? ஸ்டாலினை நான் மீண்டும் முதலமைச்சராக்காம என் உயிரே போவாது, எந்த அளவுக்கு வந்துட்டார். அப்போ பாருங்க, அப்போ அந்த அளவுக்கு வாரிசு அரசியலுக்கு அடிமையாயிட்டு. காரணம் நான் அவர் பேசுறது தான் அந்த மாதிரி ஆயிட்டாரு. துரை வைகோ கொண்டு வந்து எல்லாரையும் வெளியே அனுப்பி, கணேசமூர்த்தி, அப்புறம் நம்ம இவர் மலை சத்யா, ஒவ்வொருத்தரையும் வெளியே அனுப்பிட்டு இருக்கிறாரு தன்னுடைய வாரிசுக்காக. இதுதான் வாரிசு அரசியல் இங்கே இருக்குது. திமுகவில் அது பரவி போயிடுச்சு, எல்லா பக்கம் வியாபித்து பரவி போயிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கூச்சமே இல்லாமல் அடுத்த இன்ப நிதி அடையாளம் காட்டப்படுகிறார். எந்த அளவுக்கு வராங்க? இது இப்போ யூஎஸ் போயிட்டு வந்தார். போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா எப்படி திரு ஸ்டாலின் முதலமைச்சர் அவருக்கு எந்த அளவுக்கு கட்ட விட்டோ அதே அளவுக்கு தான் துர்கா ஸ்டாலின் அம்மாவுக்கு இருந்துச்சு, அவங்களுக்கு இணையா. அது கொஞ்சம் யோசிக்க வேண்டாமா? இதுதான் பகுத்தறிவா? இதுதான் சமூக நீதியா? இதுதான் தலை நிமிர வைக்கிறதா? மக்களை தலைக்குறைய வைக்க மாட்டேன்றது. இந்த அடையாளங்கள்லாம் எதுக்கு? அதை யோசிச்சு பாருங்கள். அப்போ திமுக எந்த அளவுக்கு போயிடுச்சுன்னா, மக்களை அவ்வளவு ரொம்ப லேசாக இட போட்டுறாங்க. மக்களை எப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஓட்டு போடுவாங்க, நம்மளுக்கு கவலையே கிடையாது. அதை யோசிச்சு பாருங்கள். இப்போ இந்த அடையாளம் ஆக்கப்பூர்வமான அரசியலுக்கு மிகப்பெரிய கெடுதி. இது இந்த திமுகக்கு இந்த அதனால தான் திமுக 2 முறை பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் யோசித்து ஓட்டு போடுறவங்க. எம்ஜிஆர் உயிரோடு இருக்கிற வரைக்கும் திமுக கொண்டு வரல. காரணம் என்ன மெயினாக சொல்லுங்கள்? எம்ஜிஆரை வெளியே அனுப்புனது, பொருளாதார பதவியிலேருந்து தூக்குனது, இதெல்லாம் ஒரு காரணமாக இருந்தாலும் முத்துவை கொண்டு அவருக்கு போட்டியாக கொண்டாடுறதா தெரியுமா? அதை அந்த தொண்டர்கள் ரசிகர்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அதில் என்ன செய்தாங்க? அவர் உயிரோடு இருக்க வரைக்கும் சட்டமன்றத்தில் நீங்கள் போய் உட்கார முடியல, செஞ்சாஜ் கோட்டையில் போய் உட்கார முடியல. செய்தாங்களா இல்லையா? அடுத்த கட்டம் வந்துச்சு. 2வது இதே மாதிரி ஒரு போராட்டம் உச்ச கட்டத்தில் ஜெயலலிதா அம்மா எந்த நிலவுக்கு வந்தாங்க தெரியுமா? 2011 ஜெயலலிதா அம்மா ஜெயிக்கிறாங்க. 2016 கூட்டணி கிடையாது, 234 தொகுதியிலே ரெட்டலை சின்னம். ரெட்டலை சின்னத்தில் நிற்று கன்சிஸ்டண்டாக கன்கரண்டாக தோற்கடிக்கிறாங்க திமுக. ஆனால் 2 தடவை என்னென்னா கண்டினியூஸாக திமுக தோற்கடிக்கப்பட்டும் போது அதிமுக தலைவர்கள் மறைஞ்சிட்டாங்க. எம்ஜிஆர் கண்டினியூஸாக தோற்கடிச்சார், குறைஞ்சினே வந்துச்சு சீட்டு, திமுகவுக்கு மறைஞ்சிட்டார். ஜெயலலிதா அதே மாதிரி தான் தோற்கடிச்சாங்க, 2 தடவை தோற்கடிச்சாங்க, அவங்க மறைஞ்சிட்டாங்க. மறுபடியும் இது துளிர் விடுச்சு, அவ்வளோதான். அதனால் இந்த அதிருப்தி திமுக மேலே எல்லாருக்கும் இருக்குது, நிச்சயமாக இருக்குது. எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருக்கிறாங்க. இது ஒரு பக்கம். 8 பேர் அதிமுகலேருந்து போனவங்களுக்கு தான் அமைச்சர்.
அப்போ காலகாலமாக திமுகவில் உழைச்சவன், ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி உழைச்சவன், புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு எதிராக, ஜெயலலிதா அம்மாவுக்கு எதிராக உழைச்சவன்லாம் திமுகவில் இருக்கிறானே, அவனுக்கெல்லாம் என்ன நிலைமை? அப்போ அவன் வந்தால் இப்போ செந்தில் பாலாஜி வந்தால் கரூரை காப்பாற்றணுமா? சேகர்பாபு வந்தால் சென்னையை காப்பாற்றணுமா? அப்போ திமுக ஆளுக்கு கிடையாதா? சாதாரண பதவி கிடையாது, அதிகாரமிக்க பதவி. அவங்களும் செல்வாக்கோடு இருக்காங்க திமுகவில். இப்போ தங்கம் தென்னரசு நிதி அமைச்சர், ஏவாவேலு எவ்வளோ செல்வாக்கோடு இருக்கார், கேகேஎஸ் சார் எவ்வளோ செல்வாக்கு, எல்லாருமே செல்வாக்கோடு இருக்கிறவங்க, மற்ற கட்சியிலேருந்து வந்தவங்க. அதுதான் இப்போ அந்த ஒரு குறை வந்து திமுகலே இருக்குது. மக்கள் மத்தியிலையும் அந்த அதிருப்தி இருக்குது. இந்த வாரிசு அரசியலை தாண்டி, குடும்ப அரசியலை தாண்டி குறுநில மன்னர்கள் ஆட்சி மாதிரி ஆயிடுச்சு. ஒவ்வொரு பகுதியிலையும் நீ இந்த ஏரியா வச்சுக்கோ, நீ இந்த ஏரியா வச்சுக்கோ, நீ உன் பையனுக்கோ பொண்ணுக்கோ வச்சுக்கோ, நீ எல்லாருக்கும் அவங்கவுங்க வச்சுக்கோங்க, கே நேரு அங்கே நீங்கள் வச்சுக்கோ, பொன்முடியா நீங்கள் அங்கே வச்சுக்கோங்க, கதிரானந்த நம்ம இவர் துரைமுருகனா நீங்கள் வச்சுக்கோங்க, கேகேஎஸ் சாரா நீங்கள் வச்சுக்கோங்க. இப்படி மாறி 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 டிஆர் பாலுவா நீங்கள் உங்கள் வாரிசை வச்சுக்கோங்க. தமிழிச்சி தங்கப்பாண்டியன் மகன் தங்கம் தென்னரசு ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழிச்சி தங்கப்பாண்டியன் ஒரு பக்கம், இவர் கனிமொழிக்கு. இப்போது ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் இருக்கும்போது அவர் குடும்பத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். உங்களுக்கே தெரியும். மு.க. அழகிரி, மு.க. ஸ்டாலின், தயாநிதி மாறன் பேரன், கனிமொழி, இவங்க 4 பேருக்குள்ளே அதிகார பரவலை அதிகார பங்கீடோடு பண்ணார் கலைஞர். அவருடைய குடும்பம். அதற்கு முன்னாடி முரசொலி மாறன் வச்சுருந்தார்ல அந்த குடும்பம். அந்த குடும்பத்துலேருந்து மு.க. அழகிரி மட்டும் ரொம்ப பிரச்சனை பண்ணார்னு அவர் விலக்கிட்டார், ரொம்ப தொல்லை கொடுக்குறாருன்னு விலக்கிட்டார். மற்றபடி இவங்களுக்கு எல்லாம் ஈக்குவல் பவர் கொடுத்துருந்தார். அடுத்தது இப்போ என்ன ஆச்சுன்னா ஸ்டாலின் குடும்பம். ஸ்டாலின் ஐயா குடும்பம் போது பெரிய அளவு தயாநிதி மாறன் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, பெரிய அளவு கனிமொழி அம்மா இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. அது எல்லாத்தையும் தாண்டி உதயநிதிக்கு தான் இம்பார்ட்டன்ஸ். உதயநிதிக்கு பின்னாடி தான் மற்றவங்க நிற்கணும் அப்படின்ற அவரோட கிளியரன்ஸுக்கு எப்படி கொண்டு வராரு பாருங்க. இதை வந்து காலம்தான் நிர்ணயிக்கும். இது அவங்க தொண்டர்கள் ஏற்றுக்குவாங்க, இல்லைன்னு கட்சி இயற்கையாக ஏற்றுக்கும். மக்கள் இதில் வந்து கொஞ்சம் சீரிய தலைமையோடு யோசித்து முடிவெடுத்தாங்கன்னா இது போல் கொண்டு வரதை வந்து ரொம்ப யோசிப்பாங்க. ஏன்னா கலைஞர் வந்து ஸ்டாலினை கொண்டு வரும்போதே ரொம்ப யோசித்து கொண்டு வந்தார். கிட்டத்தட்ட 30-40 வருஷம் வந்து அவருக்கு பெரிய அளவில் பதவி கொடுத்தார். மற்ற சீனியர்களை தான் உட்கார வச்சு அழகு பார்த்தார். இவர் கடைசி வரைக்கும் அந்த இளைஞரணியாகவே வச்சுட்டு இருந்து உழைப்பு தான் கொடுக்க வச்சார் ஸ்டாலினை. பெரிய அதிகாரம் பெரிய பதவியும் கொடுக்கல, உழைப்பை தான் கொடுக்க வச்சார். தயங்கினார், யோசித்தார். ஆனால் இவர் உதயநிதி கொண்டு வந்து டக்குன்னு கொண்டு வந்துட்டாங்க பாருங்கள் 4 வருஷத்துலேயே. அப்போ அந்த நெருடல் இல்லையா அவங்களுக்கு? அப்போ அவங்களுக்கு என்ன நம்பிக்கை? மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க, தொண்டர்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க? ஆனால் என்றைக்குனாலும் ஒரு நாள் இந்த சிக்கல் வரும். மக்கள் வந்து இந்த வாரிசையோ குடும்பத்தையோ அல்லது குறுநில ஆட்சியோ எதிர்க்கிற சூழ்நிலை கண்டிப்பாக வரும் மக்கள் மத்தியில். அது 2026 வெளிப்படும். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக அரசியல் ரீதியாக கைப்பற்றி இவங்க வந்து வச்சுருக்காங்க. இப்போ குடும்பமாக வந்து சேர்ந்து சினிமா துறையுமே வந்து கைப்பற்றி வச்சுருக்காங்கன்ற ஒரு இது வந்திருக்கு. இப்போ இதுக்கு முன்னாடி திமுக ஒரு காலகட்டத்தில் ஆட்சி பண்ணிகிட்டு இருந்தப்ப சன் பிக்சர்ஸோட ஓவரான ஆதிக்கமும் வந்து மக்கள் மத்தியில் சினிமா துறையிலே பெரிய எல்லாருக்கும் கோவத்தை உண்டாக்குச்சு. இதோட வெளிப்பாடு தான் ஜெயலலிதா அம்மா அதுக்கப்புறம் எலெக்ஷனில் பெருசாக ஜெயிச்சாங்கன்றதும் எல்லாருமே பார்த்தது தான். அதே தப்பை திரும்ப வந்து கண்டினியூ பண்ணுறாங்க. சன் பிக்சர்ஸ் அப்போ கொண்டு வந்தாங்க தெரியுமா? இன்னொரு பக்கம் கேபிள் டிவி, அவங்களுக்கு கேபிள் டிவி ஃபுல்லாக கொண்டு வந்தாங்களா? அந்த நேரத்தில் என்னாச்சு? 2006 இவர் வந்து இலவச வண்ணத்துறைக்க கலர் டிவி கொடுத்தாச்சு. கலர் டிவி எல்லாருக்கும் கொடுத்து கூட 2011 தேர்தலில் எதிர்கட்சியாக கூட வர முடியும். இத்தனைக்கும் கூட்டணியில் காங்கிரஸ் 63 சீட்டு காங்கிரஸுக்கு, அப்புறம் வந்து நம்ம 30 சீட்டு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, 10 சீட்டு விடுதலை சிறுத்தைகளுக்கு, இவ்வளவும் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஜெயலலிதா அம்மாட்ட இருக்கிறது வந்து வெறும் விஜயகாந்தும் கம்யூனிஸ்டும் தான். ஆனால் ஆட்சி அதிகாரமும் கையில் இருந்துச்சு, எதிர்கட்சியாக கூட வர முடியல. காரணம் என்னென்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிருப்தி. இது இப்போ என்ன செய்கிறாங்க? இப்போ அதே மாதிரி தான் ரெட் ஜெயின் மூவிஸ்ன்னு கொண்டு வராங்க. இன்னொரு பக்கம் அந்த ரியல் எஸ்டேட்டு தொழிலில் இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு வராங்க. இப்போ இதெல்லாம் அவங்க பண்ணும்போது என்னென்னா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி ஏற்படும், இல்லைன்னு சொல்ல. இதில் எல்லாருக்கும் என்ன சந்தேகம்னா, இது ஒரு பக்கம் வந்து தொலைக்காட்சித்துறை ஊடகத்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும், பத்திரிகை ஊடகத்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி ரியல் எஸ்டேட்டை கட்டுப்பாட்டில் வைக்கிறது. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திரைப்படத்துறையை கட்டுப்பாட்டில் வைக்கிறது. இந்த மூன்றுமே வந்து வருமானத்தை நீங்கள் மற்ற வழியில் வர வருமானத்தை இதில் காமிச்சு அதை வெள்ளையாக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதுதான் இப்போ ஒரு படம் நஷ்டத்தில் போயிருந்தாலும் 1000 கோடி லாபம் 500 கோடி லாபம்னு காமிச்சு வேறு வழியில் வர வருமானத்தை இதில் காமிச்சு இதில் என்டர்டைன்மெண்ட் டேக்ஸ் இப்போ 4% என்னமோ அதை கட்டிட்டு வருமான வரி கட்டிட்டோன்னா ஒயிட்டில் வந்துடும். அந்த வாய்ப்பு இருக்குது. இன்னொரு பக்கம் திரைத்துறையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கலாம். ஏன்னா திரைத்துறையை தான் வந்து
மெயினாக விளம்பரத்துறையாக இருக்கும். ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் அவங்க சொன்னாங்கன்னா நம்புவாங்கன்ற மாதிரி இருக்கும். அப்போ அதையும் கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறான். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் அதிருப்தியை தான் விளைவிக்கும். இது அதுதான் சொல்கிறேனே, அவங்கள சுற்றி இருக்கிறவங்கள தாண்டி யோசிக்கணும். அதுதான் தலைவர். ஒரு ஆளுமை மிக்க தலைவர்னால் நம்ம சுற்றி இருக்கிறவங்க நம்மளுக்கு கூஜா தான் தூக்குவாங்க. ஐயா தேனும் பாலும் தான் ஓடுது நாட்டிலன்னுவாங்க. அதை நம்பி இருக்கக்கூடாது. அதை தாண்டி போகணும். அப்படி போனால் தான் ஒரு ஆளுமை மிக்க தலைவராக இருக்க முடியும். அது இப்போது ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய அடியாக இந்த தேர்தலில் இருக்கும். உங்களோட நேரத்துக்கு நன்றி. மீண்டும் இதே மாதிரியான ஒரு அரசியல் காணொலியில் நம்ம சந்திக்கலாம். நன்றி.